This is Venkat for venkafin.com. இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் டேர்ம் இன்சூரன்ஸ் கன்சல்ட்டிங் பண்ணும்போது அந்த டிரான்ஸ்பேரன்சிக்காக என்ன சொல்லுவேன்னா, சம்டைம்ஸ் நானுமே ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் ரிசர்ச் பண்ணியிருப்பாங்க, அது என்னன்னு கேட்பேன். சம்டைம்ஸ் அவங்க ஆன்லைன்லேயும் வாங்குவாங்க. பட் ஒரு விஷயம் இந்த டிஸ்க்ளைமர் சொல்லுவேன் நான், நீங்கள் யார்கிட்ட வாங்கினீங்களோ அவங்க தான் பொறுப்பாக இருக்கணும் இந்த ஹெல்த் இன்சூரன்ஸோ டேர்ம் இன்சூரன்ஸோ சொல்லுவேன். நீங்கள் பேங்க்கில் வாங்கினீங்கன்னா தே சுட் சப்போர்ட் யூ ஃபார் லைஃப் டைம். எக்காரத்துக்கு கொண்டு லைஃப் டைம் எனக்கு கால் பண்ணிடக்கூடாது அப்படின்னு. இது என்னென்னா, எனக்கு ஒரு பயம் இருக்கும். கன்சல்டிங் ஃபீ பே பண்ணுறாங்க, ஐ சார்ஜ் ஃபார் மை டைம். ஆனால் நாளைக்கு ஏதாவது கிளைம் கிடைக்கலன்னு நம்மளை குற்றம் சொல்லிடுவாங்களோன்னு எனக்கு ஒரு பயம் இருக்கும். பயந்து தான் இந்த வேலையை பண்ணுறேன். என் தலையெழுத்து எனக்கு வேலையில் இருந்தாலும் பண்ணுறேன். இப்போ பாருங்களேன், இன்னைக்கு காலையில் நடந்த நியூஸ் இது. யூஎஸில் ஐ திங்க் இட் ஹேப்பன்ட் இன் மினசோட்டா. யுனைடெட் ஹெல்த் குரூப் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் மட்டும் இல்லை, தே ஆர் இந்த இன்சூரன்ஸ் செக்டார். அதுக்கப்புறம் நிறைய டெக்னாலஜி கம்பெனி மாதிரி அது. இந்தியாவில் கூட அவங்களுக்கு ஆஃபீஸ் இருக்குது. அவங்களோட இயர்லி ரெவன்யூ பாருங்கள், இட் சுட் பி சம்வேர் அரௌண்ட் $324 billion. They have a reported earning of $20 billion last year. Okay, this is about their revenue. Okay, இவங்களுக்கு என்ன ஆயிருக்குன்னா, இந்த சிஇஓ பிரையன் தாம்சன் was shot dead. I believe he was shot dead in Minnesota. Okay, Hilton Hotel in New York. Okay, sorry. See, the thing is that அவங்க ஒய்ஃப் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சொல்லிட்டு இருந்தாங்க அவங்க ஹஸ்பண்டு, he has 2 children it seems. அதாவது லேக் ஆஃப் கவரேஜ், அதாவது இந்த ஹெல்த் கவர் சரியாக கொடுக்காததுனால ஏதோ த்ரெட்டன் மெயில், அதாவது கால்ஸ் எல்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது இட்ஸ் அ டெவலப்பிங் ஸ்டோரி, அதனால் எதுவுமே கன்ஃபார்ம் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மை ப்ரேயர்ஸ் ஃபார் ஹிஸ் ஃபேமிலி. ஐ ஃபீல் சாரி ஃபார் ஹிம். ஏன்னா ஓகே, அமெரிக்காவில் சிஇஓ அப்படின்னா தே சுட் டேக் டஃப் டிசிஷன்ஸ். ஒரு எனி கார்பரேட் ஃபார் எக்ஸாம்பிள், அதில் எனி கைண்ட் ஆஃப் பிஸ்னஸுங்க, அதில் எமோஷன்ஸ் கிடையாதுன்னு நான் சொல்லுவேன். அதில் மனிதாபமானம் கிடையாது, முக்கியமாக அது லிஸ்டட் கம்பெனியாக இருந்தால். அதனால் நமக்கு அப்செட் ஆகலாம், இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது எந்த செக்டாராக இருந்தாலும் சரி. அதுவும் ஹெல்த் இன்சூரன்ஸ் பொறுத்த வரைக்கும் பொதுவாக நம்ம மக்களே என்கிட்ட கால் பண்ணும்போது, கன்சல்ட்டிங் பண்ணும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, அநியாயம் பண்ணிட்டாங்க இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி, நம்பி நான் இன்னும் வருஷம் ப்ரீமியம் ஒழுங்காக கட்டினேன், ஏதோ ஒரு லூப் ஹோலில் எனக்கு கிளைம் கிடைக்காதுன்னு சொல்லிட்டாங்கன்னு ஃபீல் பண்ணுவாங்க. அதே மாதிரி டேர்ம் பிளான் அப்படி தான். ஆனால் இவங்க மேலேயும் தப்பு இருக்கும், பிடி சொல்லாமல் இருப்பாங்க. பட் அமெரிக்காவில் கோவம் இவ்வளோ ஆகாதுங்க. ஐ ஹோப் தட் இட் இஸ் நாட் பிகாஸ் ஆஃப் லேக் ஆஃப் கவரேஜ். இந்த யுனைடெட் ஹெல்த் குரூப் மேலே நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது. சார், $360 billion ரெவன்யூனா, $1 billion 8,000 கோடியா, $10 billion 80,000 கோடி, கிட்டத்தட்ட 160,000 crores. தட் இஸ் தேர் இயர்லி ப்ராஃபிட். அவ்வளோ சம்பாதிக்கிறவங்க ரொம்ப ஒரு சில நேரம் என்ன ஆகும்னா, நான் நியூஸ் ஸ்டோரிலாம் படிச்சிருக்கேன். ஒரு பையன் காலேஜில் அந்த குரூப் ஹெல்த் இன்சூரன்ஸ், யூனிவர்சிட்டி குரூப் ஹெல்த் இன்சூரன்ஸில் இருந்திருக்கான். அவனுக்கு மேஜர் ஹெல்த் செட் பேக் வந்துருச்சு. யுனைடெட் ஹெல்த் குரூப்பில் கவரே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு கேஸ்லாம் போட்டு அவரை பற்றி பெரிய ஆர்டிக்கல் நான் படிச்சிருக்கேன். அந்த மாதிரி நிறைய கேசஸ் இருக்குது எகெயின்ஸ்ட் யுனைடெட் ஹெல்த் குரூப். இப்போ ரீசெண்டாக கூட ஏஏஏ என்ன பண்ணோம், ரிஜெக்ட் பண்ணிக்கும் கிளைமா, அந்த மாதிரிலாம் நிறைய ப்ராசஸ் இஷ்யூ இருக்குது. அவங்களுக்கு ப்ராசஸ் கொண்டு வந்திருக்காங்க. நான் எதை ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன்னா, இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் டேர்ம் இன்சூரன்ஸ் எப்படிப்பட்ட வேலைன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சும்மா ஜாலியாக பண்ணுறது கிடையாது. நிறைய பேருக்கு புரியாது. டேர்ம் இன்சூரன்ஸ் என்ன சொல்லுவாங்க, எங்கிட்டே வாங்கிக்கிறேன், ஆனால் கன்சல்டிங் ஃபீ பே பண்ண மாட்டேன்பாங்க. நான் அதை எதை ஜட்ஜ் பண்ணுறேன் அப்படின்னா, அவங்க என்னை ட்ரஸ்ட் பண்ணுறாங்களா, எனக்கும் அவங்களுக்கு ஒரு ரேப்போ இருக்கா, நானுமே ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி நம்பி தான் இருக்கிறேங்கிறது அவங்களுக்கு புரியுதா, நிறைய விஷயம் நான் ஜட்ஜ் பண்ணிடுறேன். தேங்க்ஃபுல்லி 1500 பேர் கன்சல்டிங் பண்ணி ஒரு லெஸ் தென் 75-80 பீப்புள் வாங்கியிருக்காங்களா. எல்லாருமே நான் எந்த இடத்துல நான் இருந்து அவங்கள சப்போர்ட் பண்ண முடியுங்கிறது தெரிஞ்சிருக்கிறாங்க. பட் ஐ ஃபெல் வெரி பேட். நான் ஒரு சில நேரம் பயப்படுவேன். ஒரு சில நேரம் இந்த என்கிட்ட பேசிட்டு ஆன்லைனில் வாங்கியிருப்பாங்கள்ல, இது வரைக்கும் இந்த 3 வருஷத்தில். ஏன்னா கிராமத்தில் இருக்கவங்க கூட புரிஞ்சுக்கிறாங்க அதை. இல்லைண்ணே இந்த மதுரை சைட்லாம் இந்த கன்சல்டிங் பண்ணுவாங்க, வேறு ஆன்லைனில் ஏதாவது வாங்குவாங்க, இல்லை அவங்களுக்கு தெரிஞ்சவன்ட்ட வாங்குவாங்க. இல்லைண்ணே உங்களை கேட்க மாட்டேனே அப்படிம்பாங்க, ரொம்ப அழகாக. அதே மாதிரி கார்ப்பரேட்டில் ஒர்க் பண்ணுறவங்க மேலே எனக்கு நம்பிக்கை கிடையாது. சேலஞ்ச் வந்தால் கண்டிப்பாக கால் பண்ணுவாங்க. பேசுறது, டொட்டோவில் வாங்குறது, பஜாரில் வாங்குறது ஓகே, நாளைக்கு எனக்கு எக்காரந்து கொண்டு கால் வந்துடக்கூடாதுன்னு சொல்லுவேன். பட் அவங்களுமே இது வரைக்கும் நான் கால் பண்ணல. பட் வேர் ஐ எம் கனெக்டிங் த டாட்ஸ் இஸ், யூஎஸில் ஒரு சிஇஓடைய எவ்வளோ தெரியுமா ஏர்ன் பண்ணுவாங்க, 100x ஆஃப் தியர். அதாவது ஒரு டெவலப்பர் யூஎஸில் 1 crore ஏர்ன் பண்ணுறாங்கன்னா, அவங்களோட சிஇஓ சுட் பி மேக்கிங் சம்வேர் அரௌண்ட் 20-30 crores a year. அந்த மாதிரி இருக்கும் அவங்களோட இன்கம்லாம்.
$2 million $3 million கூட இருக்கும் அவங்களோட இயர்லி பே. என்ன கோவத்தில் வந்து சுட்டு கொண்டாங்கன்னு தெரியல. இது வந்து இஃப் இட் இஸ் பிகாஸ் ஆஃப் கவரேஜில் இஷ்யூனால இப்படி வந்து ஃபயர் பண்ணியிருக்காங்கன்னா ஐ திங்க் இட் இஸ் யூ ஷுட் கண்டம் திஸ். நாளைக்கு நிறைய சேலஞ்ச் வருங்க. உங்களுக்கு வந்து அது நல்லதாக தெரியும், ஆனால் ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு அவன் தான் ரைட்டுன்னு தெரியும். ஸோ எதுவுமே வந்து தேர் இஸ் சம் ஜஸ்டிஸ் சிஸ்டம், தேர் இஸ் அ ப்ராசஸ். அதில் போய் தான் பண்ணணும்னு அமெரிக்காவில் இருக்கவங்களுக்கு மாத்திரம் தெரியவே மாட்டேங்குது. அவசரப்பட்டு சுட்டு தள்ளிடுறாங்க. அதுவும் இந்தியாலையும் இப்படி தான். இப்போல்லாம் கோவம் நிறைய பேருக்கு வருது. இப்போ பாருங்கள், ஒரு இடத்துக்கு வந்தேன் நான், பார்க்கிங்கில் சரியாக கிடைக்கலன்னா கோவம் வந்துடுது. கோவத்தை கம்மி பண்ணிக்கிங்க. அதுவும் இன்சூரன்ஸ் டொமைனில் இன்சூரன்ஸ் பக்கமே வந்துடாதீங்க. இன்சூரன்ஸ் வாங்கினீங்கன்னா நீங்கள் 1008 ப்ரீமியம் கட்டினாலும் கரெக்டாக டேட்டா சொன்னாலும் சின்ன சின்ன சேலஞ்சஸ் வரும். அதை பொறுமையாக தான் ஹேண்டில் பண்ணணும். எனிவே தட் இஸ் வாட் ஐ வாண்ட் டு ஷேர் டுடே. பட் எனக்கு இந்த யுனைடெட் ஹெல்த் குரூப் எனக்கு பர்சனலாக எனக்கு பிடிக்காது. ஏன்னா நிறையா ஸ்டோரிஸை வந்து எப்படின்னா நான் படிச்சிருக்கேன், எப்படிலாம் வந்து கிளைம் ரிஜெக்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. A company which is making $20 billion as annual revenue can easily give this claim. But again, that is a corporate. ஒரு எனி பிஸ்னஸ், இப்போ நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன், அந்த பிஸ்னஸில் எப்போவுமே நியாயம் தர்மம் கிடையாது, எமோஷன்ஸ் கிடையாதுன்னு நான் சொல்லுவேன். எதுக்கு நான் சொல்கிறேன்னா, நீங்கள் அதுதானே பிஸ்னஸ்ஸு. நீங்கள் சாஃப்ட்வேர் கம்பெனி ரன் பண்ணலாம், ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி ரன் பண்ணலாம். பிஸ்னஸ்க்கு எமோஷன்ஸ் கிடையாதுங்க. பிஸ்னஸுக்கு வந்து என்னை பொறுத்த வரைக்கும், எஸ்பெஷலி இஃப் இட் இஸ் அ லிஸ்டட் கம்பெனி, அவங்க இப்போ ஒரு லிஸ்டட் கம்பெனியில் ரெவன்யூ வரல, டக்குன்னு ஒரு 100 எம்ப்ளாயிஸை வீட்டுக்கு போங்கன்னு சொல்கிறாங்கல்ல, அதே மாதிரி தான். ஸோ ஐ டோன்ட் நோ வாட் டு சே. தேங்க்யூ ஸோ மச். நல்லா இருங்க. ஒரு ஜென்யூனாக கன்சல்டிங் வேணால் மெசேஜ் பண்ணுங்கள். குட் லக் டு யூ.